இங்க பாருங்க மரியாதைலாம் கெட்டுரும். ஃபர்ஸ்ட் போன் கொடுங்க. தேவையில்லாம எங்க உங்க மரியாதை கெட்டுருங்க. ஃபயர் தானா? ஃபயர், காமெடி, எமோஷன் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. அந்த குழந்தைகளோட ஒரு கோவை சரலா இருக்கிறத இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. கல்யாணம் பண்ணும்போது 18 வயசு. இப்போ அவங்களுக்கு 21 வயசு ஆச்சு. அவங்களுடைய எனக்காக அவங்களுடைய காலேஜையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. சின்ன வயசுல நிறைய பேர் இந்த பேட் கமெண்டா இருக்கட்டும் இல்ல சொந்தக்காரங்களா இருக்கட்டும் எல்லாருமே திட்ட தான் செஞ்சாங்க. அதையும் வாங்கிக்கிட்டா. ஆனா இப்ப நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும் 2 பேரும். சாரி, நான் ஈகோல அதிகமா சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சாதான் சொல்ல முடியும். நிறைய பாக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க. சுத்தி பட்டாச்சு யார் பறைஞ்சதில்லை. Black Sheep's ஆண்பாவம் கப்பல் கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் Bubble Paints. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். Powered by The Legend Saravana Jewelry பாடி. நக்ஷத்ரா என்க்ளேவ் by சாந்தி டெவலப்பர்ஸ். ஆச்சி அதிரசம் மாவு. சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்றும் ஆண்பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். அசோசியேட் ஸ்பான்சர் ஹோட்டல் பார்க் எலன்சா மற்றும் கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோ. வெல்கம் பேக் டு தி ஷோ. இது Bubble Paints Black Sheep's ஆண்பாவம் கப்பல் கொண்டாட்டம். Presented by அடையார் ஆனந்த் பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். ரொம்ப நன்றி. அடுத்து நம்ம நாகராஜ் சங்கீதாக்கு கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு என்ன சிச்சுவேஷன்னா, அவர் வந்து போனை மறந்துட்டு வெளில போயிடுறாரு, கடைக்கு போயிடுறாரு அவர் போனை. அப்போ வந்து அவர் போனுக்கு ஒரு ரிங் ஆகுது. நீங்க அட்டன் பண்ணி பேசுறீங்க. பார்த்தா அவரோட எக்ஸ் கால் பண்ணி வெரி டெலிகேட்டட் பொசிஷன். அதாவது நீங்க போனை எடுத்து எக்ஸ் இருக்காங்க. நான் தான் இருக்கேன். Maybe sir take charge ma. Okay. Okay. Call ring call. Call sir. ஹலோ. நாகராஜ், என்னால நீ இல்லாம வாழ முடியாது நாகராஜ். ஆல்ரெடி நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோம். சரி, ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரேக்கப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால நீ இல்லாம தாங்க முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆகுது. இப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா யார் நீங்க? நாகராஜ் கிட்ட என் புருஷன் கிட்ட போன் கொடுங்க ஃபர்ஸ்ட். ஏங்க அவருக்கு ஏன் புருஷங்க 8 இயர்ஸ் ஆகுதுங்க. 8 இயர்ஸ் எங்க போனீங்க? ஏங்க ஜாலியா எங்க சாரி வாங்க போயிட்டீங்களா? என்னது சாரி வாங்க போயிட்டீங்களா? சாரி வாங்கவா? எங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு புடவை வாங்கி கொடுத்து நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு. தலைய தோண்டிட்டே வராங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி வேணா உங்களுக்கு புடவை வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. நீங்க எக்ஸ் பேசுறா, அமைதியா உட்காருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் நாகராஜ் கிட்ட போன் கொடுங்க. நாகராஜ் நாகராஜ்க்கு கொடுக்க முடியாது. நீங்க பேசுங்க, என்கிட்ட பேசுங்க. பேச ஆசையா இருக்கிற ஃபர்ஸ்ட் போன் கொடுங்க. ஏங்க இங்க பாருங்க மரியாதைலாம் கெட்டுரும். ஃபர்ஸ்ட் போன் கொடுங்க. தேவையில்லாம எங்க உங்க மரியாதை கெட்டுருங்க. பாருங்க நாகராஜ் பாருங்க. இது ஒரு சிச்சுவேஷன் தான். ஆமா மா, நீங்க ப்ரோமோக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. மரியாதை கெட்டுறோம்லாம் பேசினா அது ப்ரோமோக்கு போடுறாங்க. ஆகா அப்ப நான் தமிழ்ல யூஸ் பண்ணுவேன். ஏன் ஒரு லெஃப்ட் கிக் கொடுங்க. ஓகேவா? நீ எங்க விட்டீங்கன்னா செருப்பு இன்ஜின்ன்றது விட்டீங்க. ஐயோ அப்பலாம் அது பேசலையா? அவர்கிட்ட பேசுறது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்கிட்ட பேசுங்க, அப்புறமா என் புருஷன்கிட்ட பேசிக்கலாம். ஏன் புருஷங்க? அது ஏன் புருஷன் கிட்ட தான் நான் பேச முடியும். உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. யார் ஃபர்ஸ்ட் கால் கொடுக்குறாங்க இல்லையா? ஹலோ ஏங்க அப்பலாம் யாரும் இல்லைங்க. வேற பாய் என்னால பேச முடியாது. ஃபர்ஸ்ட் புருஷன் கிட்ட கொடுங்க கால். சும்மா புருஷன் சொல்லிட்டு இருக்காது. கூட முஸ்லிம் கூட நான் ஒரு பேசுறேன் கூட. கேக்குறான்ல, கொடுங்க. ஹலோ. ஏய் ஹலோ நாகராஜ். ஏய் எப்படி இருக்க? பாரு, நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. வாழ முடியாதா? ஆமா. ஏய் நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம் ஸ்கூல்ல. உனக்கு தெரியுமா இல்லையா? அது சும்மா விளையாட்டுக்கு பண்ணது. விளையாட்டுக்கு பண்ணா? இங்க பாரு, என் தலையில குங்குமம் வச்சதெல்லாம் விளையாட்டா? குங்குமம் வச்சிருக்கீங்க. அப்புறம் 6th பர்சன் என்ன நீ கெட்டல நடக்குது அப்படிலாம். ஏதோ பர்சனலா பேசுங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு நிமிஷம் இரு. நீ கெட்ட ப்ரோ என்ன இன்ட்ரஸ்டிங்கா கேக்குறீங்க. அதாவது அவர் வந்து அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி பிரச்சனை வந்து உள்ள வந்திருக்கீங்க. ஹலோ என் புருஷன் கிட்ட குடுக்குறீங்களா இல்லையா? கொடுக்க முடியாது. டாபிக்கா இருக்கு. உள்ள வந்து நாகராஜ் கிட்ட குடுக்குறீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் அவரோட தாலி கூட என்கிட்ட இருக்கு. வச்ச குங்குமம் அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சிட்டு இருக்கேன். உங்க இத நீங்க வச்சிருக்கீங்க, நான் கழுத்துல மாட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சு. நாகராஜ் கட்டின தாலி தான் வச்சிருக்கீங்க. நான் நாகராஜ் கட்டிட்டு வந்திருக்கேன். அதையும் நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன்.
நான் கல்யாணம் பண்ணி 8 வருஷம் ஆகுதுங்க. எங்கெங்க போனீங்க 8 வருஷமா? ஃபர்ஸ்ட் நாகராஜ் கொடுக்க முடியாது, பேச முடியாது. யாருங்க இவங்க பேச முடியும்? எனக்கு என்னன்னா இந்த டாஸ்க் தாண்டி உண்மையாவே நாகராஜ் உனக்கு சொல்லுமா நல்லா போயிட்டு அவருக்கு எக்ஸ் கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விவேக் ஜோக்ல வர மாதிரி கிராஜுவேட் பாடின்னு கரெக்ட் பண்ணி பாக்குறியா? எக்ஸ்லாம் இல்ல ப்ரோ, மேல போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். டாஸ்க கலக்கிட்டாங்க. ஓகே ஓகே தேங்க் யூ. ஓகே பட் இந்த மாதிரி இல்ல இருந்தாங்க. நான் இது வந்து பாத்தீங்க அவங்களுக்கு எக்ஸ் இல்ல, ஒருத்தவங்க அவங்கள லவ் பண்ணாங்க. நான் அவங்க கிட்ட இதே மாதிரி தான் ஃபோன் கால்ல பேசினேன். எதுக்கு அவங்களுக்குலாம் கால் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் இனிமே எங்க மாமாக்குலாம் கால் பண்ணக்கூடாது, நீங்க நானும் அவங்களும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஆனா கடைசியில பார்த்தா என்னோட கசின்ஸ் எல்லாரும் போச்சு அந்த பொண்ணு இன்னைக்கு நைட்டே போயிட்டு தூக்க மாட்டி செத்துரும், உன்னதான் மாட்டி விடுவாங்கன்னு சொன்னோன்னா 9th தான் நான் படிச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. 9th படிக்கும் போது ஆமா 9th இருந்து லவ் பண்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணா டாஸ்க்ல வச்சு ஸ்கூல்ல தான் குங்குமம் வச்சிருக்காப்ல, டீம் லைஃப்ல 9th தான் குங்குமம் வச்சிருக்காப்ல. நீங்க அப்ப என்ன படிச்சீங்க? 11th 12th 11th 12th. நான் செருப்படி வாங்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. நீங்க நல்லா அந்த ஏஜ்ல அடுத்த நாள் தான் அந்த பொண்ணு ரியாக்ஷன் பார்த்து நமக்கு தெரியும். ஆனா இவர மாதிரியே லைக் சொல்றது இல்ல நிஜமாவே. நான் ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு போயிட்டு தைரியமா போயிட்டேன். ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போனா. ஆனா நாங்க பைக்ல ஆப்போசிட்ல போறோம், அவங்க சைக்கிள்ல ஆப்போசிட்ல வந்துட்டு இருந்தாங்க. என்ன தெரியும் அவங்க பைக் இத பாப்பாங்க. நான் கிட்ட போய் பிரேக் அடிச்சிட்டோம். ஐ லவ் யூ சொல்லிட்டு நான் வண்டி எடுக்க சொல்லிட்டேன். ஐ லவ் யூ வண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, என்ன சொல்ல நினைச்சது எது அடுத்த நாள் போய் கேட்டிருக்கீங்க. அடுத்த நாள் போய் வீட்ல போய் அவங்க வைஃப் கேட்பாங்க. தெரியும் ஸ்கூல் டைம்ல தெரியும் இல்ல அவங்க இப்போ கால் பண்ணிருக்காங்க. அப்படியா? எனக்கு நம்பர் எடுத்து பிரதர் நீங்க சிச்சுவேஷன் சொல்லிட்டு எல்லாரோட ரியல் லைஃப்ல இருக்கிறதே தான் சொல்லிருக்கீங்க. ஏதாவது மறைஞ்சு கிரஞ்சு வீட்ல போய் பாத்துட்டு வந்தீங்களான்னு தெரியல, பட் ரியல் லைஃப்ல கனெக்ட் ஆச்சு. இல்ல இல்ல அவங்க ஃபங்க்ஷன்ல போயிட்டு சொன்னாங்க இல்லையா, உண்மையாலுமே அந்த மாமியார் கூட கனெக்டடா இருப்பாங்க. இப்ப என்னோட லைஃப்லயும் நடந்த விஷயம் தான். மாஸ்டர் 10 நிமிஷம் முன்னாடி வரல எனக்கு தெரியாதடா. இன்னில இருந்து நீ மாமா கிடையாது, மாஸ்டர் மாஸ்டர். ஓகே ஓகே எங்களுக்கு ஏதாவது நீங்க புரியணும்னு விருப்பப்படுற டாஸ்க்? விருப்பப்படு இல்ல இல்ல இல்லையா? நோ நோ டாஸ்கா? எந்த என்ன பண்ணாலும் பேச மாட்டாங்க. அப்புறம் எதுக்குடா நீ போராடுற? முதல்ல தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பிரேக் வந்துடும். சொல்ல ஓகேவா? சூப்பர். சமாளி செக்மெண்ட் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. சூப்பர், நன்றி. Thank you so much. Thank you எல்லாத்துக்கும். சூப்பர்ங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து மாஸ்டர் உங்களை வச்சுட்டு நாங்க வந்து பேசுறோம். ஆண் பாவம் புல்லாதது படம் அக்டோபர் 31 ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு. பரியோன ஹீரோ மாளவிகா மனோஜ் தான். இன்னும் வராது, அவங்க ஹீரோயின். ஓகேவா? ஜோ பேர் திரும்ப ரீக்ரியேட் பண்றாங்க. சோ அண்ணா இந்த ஜோ பேர் ரீக்ரியேட் ஆகுது இல்லண்ணே, அந்த ஹாப்பினஸ் உள்ளண்ணே. we feel very happy. இது ஆக்சுவலி அந்த கதை படிச்சு முடிச்சோடனே எங்களுக்கு தோணுது அதுதான். இல்ல இதுக்கு வந்து மாளவிகா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு we felt. ஏன்னா இது வந்து அந்த கப்புலா பார்க்கணும், ரிலேட் பண்ணிக்கணும், அதுல நடக்கிற விஷயம் எல்லாமே எல்லாருக்கும் ரிலேட் ஆகணும்ன்றதுனால ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்க ஒரு கப்பல் இருந்ததுன்னா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால மாளவிகா வேணும் அப்படின்னு நினைச்சோம். இன்னொன்னு சுச்சியா வந்து நீங்க அவங்களை பார்க்கும்போது ரொம்ப காமா ஒரு கேரக்டரா இருந்திருப்பாங்க. இதுல அந்த மாதிரி இல்ல. இதுல வந்து ஒரு மாதிரி இதுல நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபுல் ஃபயர் தானா? ஃபயர், காமெடி, எமோஷன் எல்லாமே. அதாவது நீங்க மெயின்லி நிறைய ஹியூமர் சீன் இருக்கும் அவங்க மேல. பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே, இந்த குழந்தைக்குள்ள இவ்வளவு திறமைகள் வச்சுட்டா இவங்க சைலண்டா இருக்காங்க. அந்த குழந்தைக்குள்ள ஒரு கோவைசர்லாம் இருக்கிறத இந்த படத்துல நீங்க பாப்பீங்க. நான் இன்டர்வியூ 2 செகண்ட்ல பார்த்தேன். டைட்டானிக் போஸ்ட் கொடுக்குறப்ப எல்லாத்தையும் பார்த்தேன். பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த விஜய் சிம்ரன் அந்த பேர் எப்போ வரும், அஜித் சால்னி அந்த பேர் எப்போ வரும்ன்ற மாதிரி இப்ப ரியோ மாளவிகா பேர் அடுத்து எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளில வெயிட் பண்ணாங்களா எங்களுக்கு தெரியாது. ஓகே, சோ நீங்க வந்து லைக் ஜோக் படம் பாக்குறப்ப இந்த கேரக்டரை தாண்டி ரியல் லைஃபா கனெக்ட் பண்ணி சேர்ந்திருக்கலாமே 2 பேரும் அப்படின்னு ஒரு ட்ராமா கொடுத்துட்டீங்க. நான் பாவம் பொல்லாததுல எப்படி கெமிஸ்ட்ரி புரியலையா? இன் ஜோ பிலிம் இன் இன்டர்வல் சீன் யூ டை, வி டை,
in theater. ஜி நீ தமிழ்ல சொல்லும் போதே அவங்க புரியலன்னு சொல்ல அண்ணன் புரியலன்னு சொன்னாரு. Okay, but at least in ஆண் பாவம் பொல்லாதது you two join. இப்ப நீ சொல்லணும்னா நான் படம் பார்க்க மாட்டேன். ரிலீஸ் நீ ஃபர்ஸ்ட் போதான் போறேன். என்னடா கெஸ்ட் திட்டுற? ஏய் திட்டுலடா, அது ஒரு அன்புடா. திட்டலாம் இல்லடா. ஓகே, பட் அந்த பேர் வந்து சேர்ந்திருக்கலாம்ன்ற ஒரு ட்ராமா இருக்கும்ல. இப்ப கஜினி படத்துல சூர்யாசன் சேர்ந்திருக்கலாம் தோணும். ஜோல வந்து ஜோவும் அவங்களும் சேராம இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்களே பேரா வந்திருந்தா ஜோ லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் சேர முடியல, அந்த ட்ராமா இருக்கு. பட் இந்த படத்துலயாவது லவ். எங்களுக்கு ஆல்ரெடி நிறைய எடிட்ஸ் வருது. ஓகே ஸோ ஆடியன்ஸ் இருக்காது. ஓகே, அது போதும். சூப்பர். அந்த ஒரு பேர் சேர்றதுக்கே நாங்க பயங்கர ஹாப்பி. சூப்பர். ஆனா நீங்க அவங்களுக்கு சொன்னீங்க அவங்க கேரக்டர் ரொம்ப காமெடியா ஃபயரா நிறைய இருக்குன்னு சொல்லி. உங்க கேரக்டர் செக்ஷன் எப்படின்னா இருக்கும்? திருமணமான எல்லா ஆண்களையும் ஆண் பாவம் பொல்லாததுல என் மூலியமா நீங்க பார்க்கலாம். ஓகே, அதுல ரியல் லைஃப்ல இருந்து ஏதாவது இருக்கா உள்ள? இல்ல, ஆண் பாவம் பொல்லாதது படத்துக்குள்ளார அங்க இங்க ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து எனக்கும் கனெக்ட் ஆகி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். பட் மோஸ்ட் ஆஃப் த சீன் வந்து எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஜென்ரலா கல்யாணம் பண்ண எல்லாருக்குமே அட்லீஸ்ட் இதுல ஒரு சில மொமெண்ட் வந்து ஆமா இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, பாரு நீ இப்படிதான் என்ன பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் கன்ஃபார்மா. ஓகே, அப்ப இங்க இருக்கிற 4 கப்பல்ஸும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக் பண்ணிருங்க. என்னென்ன கோவங்கள் காரணங்கள்லாம் இருந்துச்சோ தியேட்டர்ல ஆண் பாவம் போனது பார்த்து தீர்த்து போங்க. 31st October ஆன் பாவம் வந்து தியேட்டர்ல வர போகுது. எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தி ஃபைனல் செக்மெண்ட் சாரி ஆர் தேங்க்ஸ். ஓகேவா? இதுல வந்து உங்க பெட்டர் ஹாஃப்க்கு சாரி இல்லைன்னா தேங்க்ஸ், எந்த விஷயத்துக்காக சாரி இல்லைன்னா எந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ், இதுல ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு சொல்ற மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சாரி சொல்ல போறீங்களா இல்ல தேங்க்ஸ் சொல்ல போறீங்களா? ஒண்ணுதான் சொல்லுவோம். ஒண்ணுதான் சொல்லுங்க. ராஜா நீங்களே சொல்லிருங்க, சாரி ஆர் தேங்க்ஸ். நான் சொல்லக்கூடாது, அவர் தான் சொல்லணும். அடுத்து வராமா சாரிமா, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் சொல்லுவேன். எதுக்குன்னா என் லைஃப்ல வந்ததுக்காக தேங்க்ஸ் சொல்லுவேன். இவங்க எல்லாம் நான் அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பேன், இவங்க இருக்கனால தான் நான் இந்த இடத்துக்கு இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம சேனல் பேரு ராஜா ரூபி தான். நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன், வீட்டில் பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எங்கேயோ போயிருக்கலாம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கோம், ராஜா ரூபின்னு தெரியுது அப்படின்னா இவங்க இருக்காங்க. எவ்வளோ கஷ்டம் என் கூட இருந்திருக்காங்க. உங்கள் வீட்டெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்திருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்றது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, இவ்வளோ கஞ்சி குடிச்சாலும் சரி, எல்லாத்துலையுமே சார் கூட இருந்து பார்த்துட்டதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட இருந்திருக்காங்க. அதுக்காக தேங்க்ஸ் சொல்லுவேன். ராஜாவின் அட்ரஸ் சொல்லுங்க. முகவரி சொல்லுங்க. சாரி ஆர் தேங்க்ஸ். நானுமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து வீட்டுல எதையுமே அனுபவிச்சது இல்லை. ஆனா அந்த எல்லா சந்தோஷத்தையும் இவர்கிட்ட எனக்கு கிடைக்குது. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜுவல்ஸா இருக்கட்டும், ஒரு ஆசைப்பட்ட பொருள் சாப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் போறதுக்கு எதுனாலும் சரி அது இவர் மூலியமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு. நிறைய கிடைக்காம ஏங்கி இருக்கேன், அதெல்லாமே இவர் எனக்கு தீர்த்து வச்சிருக்காரு. அதனால நீ சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி அப்படிங்கிறப்ப எதுவுமே கேட்க முடியாது, எதுவுமே ஆசை அனுபவிச்சது இல்ல. இவர்கிட்ட எல்லாமே கிடைச்சிருச்சு. சூப்பர். சோ அஸ்வின் அண்ட் சாரு, சோ ஃபர்ஸ்ட் சாரு நீங்க சூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து சாரி தான் கேட்பேன். இந்த சேனல் எல்லாருமே கேட்குற ஒரே கொஸ்டின், எப்படி இந்த படி அவங்க கூட இவ்வளோ வருஷம் இருக்கு, அவ்வளோ வருஷம் எப்படி கல்யாணம் ஆகி எப்படி சண்டை பண்ணுறீங்க? ஏன்னா நான் அவ்வளோ சண்டை போடுறேன், சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவ்வளோ சண்டை போட்டு அது ஒரு பெரிய சண்டையா கிரியேட் பண்ணி ஃபேமிலியில அதெல்லாம் உட்கார வச்சு அந்த அளவுக்கு சண்டை பெருசாக. அதுக்கு பேர் சின்ன சின்ன சண்டையாமா? சண்டை சின்னதுதான், பிரச்சனை தான் பெருசா இருக்கு. சண்டை ஓகே. ஸோ எல்லா சண்டையுமே இந்த ஒரு செகண்ட் விட்டு கொடுத்து எவ்வளோ சண்டை போட்டாலும் அந்த ஒரு செகண்ட் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அப்படி யாராலுமே முடியாது. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் டைம் சண்டைனா நாங்களும் அவங்க ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் நானுமே சாரி தான் சொல்லணும் பிரதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணும்போது 18 வயசு, அவங்களுக்கு 18 வயசுல கல்யாணம் பண்ணேன். இப்போ அவங்களுக்கு 21 வயசு ஆச்சு. அவங்களுடைய எனக்காக அவங்களுடைய காலேஜையும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நிறைய சின்ன வயசுல நிறைய பேர் இந்த பேட் கமெண்டாக இருக்கட்டும் இல்லை சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாருமே திட்ட தான் செஞ்சாங்க. அதையும் வாங்கிக்கிட்டா. ஆனால் இப்போ நல்ல ஸ்டேஜில் இருக்கும் 2 பேரும். சாரி நான் ஈகோவில் அதிகமாக சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சா தான் சொல்ல முடியும்.
மற்றபடி என்ன இதை ஏன் எந்த சண்டையாக இருந்தாலும் மறந்துட்டு போகிறேன்னா இந்த காரணம் தான். எனக்காக நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஆனால் என்றைக்குமே வந்து அதை குறையாக சொன்னதில்லை, இப்போ வரைக்கும் சொன்னதில்லை. இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போய் 2 நாளைக்கு மேலே ஸ்டே பண்ணதில்லை, சுற்றி பார்க்கலான்னு கூப்பிட்டு போனதில்லை. ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே அதுக்காக ஆசைப்பட்டு கேட்பாளே தவிர அடம் பிடிக்க மாட்டா. எப்போவுமே ஆசையாக கேட்பான், அடம் பிடிக்க மாட்டான். லைஃப்பில் என்னைக்காவது ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய அச்சீவ் அவளுக்கு பிடிச்ச மாதிரி டார்ஜிலிங் கூப்பிட்டு போய் ஒரு 2 நாளாவது இருக்கும். அவ்வளோதான். இத்தனை நாள் இது பண்ணாததுக்கு சாரி. ஓகே, நீங்க இப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த தீபாவளிக்கு இது கண்டிப்பா நடந்துரும். அப்பதான் போறீங்க. ஓகேவா? எல்லாரும் சேர்ந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் தட். பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க. ஓகே, ராஜா அண்ட் சர்மா. ஃபர்ஸ்ட் சர்மா நீங்க சொல்லுங்க. ஓகே. சின்ன வயசுல ஒரு ஹாப்பியான கேரக்டர். நான் மேக்ஸிமம் சேடே ஆகணும். என்ன மாதிரி கேரக்டர் பர்சன் என் கூட இருந்தாலும் நான் சிரிக்க வைப்பேன். நான் டாமினேட் ஆகி சிரிக்க வைப்பேன். எனக்கு அந்த இது இல்லை. இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் நிறைய பேர் சொல்றாங்க மேரேஜ் லைஃப் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு ஒரு பர்சன் கூட அந்த தெரிஞ்சதே இல்லை. அம்மா வீட்டில் இருக்க மாதிரியே தான் இருக்கு. எனக்கு எந்த பொருள் மாதிரியே ஆசையே வந்ததில்லை. இது வாங்கணும், இது சாப்பிட்றதுனால எனக்கு சொன்னதே இல்லை. அவனுக்கு நான் இன்னிக்கிட்டதே இல்லை. எவ்வளோ ரேட் ஜாஸ்தியாக 7,000 அக்கௌண்ட்ல போட்டுருவோம். அவனுக்கு எனக்கு இப்போ வரைக்கும் நிறைய ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். அவ்வளோ பெரிய ஏஜ்ல நான் இல்லை. இவன் ஏஜ்ல இவ்வளோ பெரிய ஃபினான்ஸ் வந்து அவன் கேரி பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் அவன்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது, அவன் யாருக்கு எவ்வளோ பாஸ்போர்ட் பண்ணணும்னு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவா, ஒரு குழந்தை மாதிரி அவங்க அம்மா வீட்டில் இருந்துட்டா. இப்போ வரைக்கும் நான் அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை அப்படியே பார்த்துட்டான். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். கிட்டத்தட்ட நாங்கள் ஆட்டோ வச்சிருந்தோம் ஃபர்ஸ்ட். அது வந்து லோடு ஏற்றணும் இறக்கு. எனக்கு மேரேஜ் பண்ணிட்டான். என் பையனுக்கு 5 மாதம். அவங்க மம்மி வீட்டில் இல்லை, நாங்கள் மட்டும்தான் தனியாக ஃபேமிலி. அப்போ வந்து காலையில் 6 மணிக்கு ஒரு மூட்டை தொட்டு போனாங்க. மத்தியானம் சாப்பிட வர மாட்டான். நைட்டு 12 மணி ஆயிரும். அப்பவுமே அந்த ஒரு சின்ன மீன் தான், அது ஒரு 100 ரூபாயோட இருக்கும். அவனுக்கு எனக்கு எனக்கு மட்டுமே மணி கொடுத்துருவான். அப்போ கூட எனக்கு அந்த கஷ்டமே தெரியல. அவ்வளோ ஒரு லைஃப் நான் பண்ணி எதிர்பார்க்கவே. அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் தான் சொல்றேன். தேங்க்யூ. நான் தேங்க்ஸ் தானே சொல்லுவேன். சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் தேங்க்ஸ் தானே சொல்லுவேன். நான் நல்ல ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் போட மாட்டேன்னா. இவ்வளோ மேரேஜ் பண்ணி 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, 4.5 இயர்ஸ் பக்கம் ஆயிடுச்சு. இவன் ட்ரெஸ் இன்ன வரைக்கும் என்கிட்ட கேட்டு வாங்கினது இல்லை. நான் கோல்டு கேட்டது கிடையாது, எதுவுமே கேட்டதில்லை. ஆனால் எனக்கு வந்து ட்ரெஸ் எனக்கும் என் பையனுக்கு பார்த்து பண்ணுவோம். இப்போ இங்கே வரும்போது கூட இந்த ட்ரெஸ் அவள் தான் எடுத்து கொடுத்தா. ஆனால் அவள் பழைய சாரி தான் கட்டிட்டா. இந்த மாதிரி அவள் எல்லாமே பார்த்து பண்ணுறங்காட்டி அவளுக்கு நான் எதுவுமே யோசிக்காம பண்ணிடலாம். இப்போ கிடைச்சது என் லைஃப்ல இல்லை. தேங்க்யூ நாகராஜ் அண்ட் சங்கீதா. நாகராஜ் ஏதோ ஒரு எமோஷனல் ஸ்டேட். ஓகே நாகராஜ், நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஆக்சுவலா என்னன்னா 6th நாங்கள் லவ் பண்றோம். 6th 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிக்கிறேன், சரியா படிக்கல, நிறைய அரியர்ஸ் இருக்கு. 10th to 12 அப்புறம் அறிவு வச்சிருக்கேன். முடிச்சு வெளில வந்துட்டேன். சரியான ஜாப் இல்லை. பட் இவங்க ஃபேமிலி அப்படி டோட்டலாக வேற. எங்க வீட்டில் சைக்கிளில் தான் நான் ஸ்கூலுக்கு போவோம், இவங்க காலில் ஸ்கூலுக்கு போவாங்க. வெரி வெரி ரிச்சா இருப்பாங்க. ஆனால் எங்களை லவ் பண்ணுறாங்க. இப்போ நான் சரியான ஜாப்ல இல்லை. அப்பா அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி வேற பையனை பார்த்துலாம் சொல்றாங்க. டக்குன்னு எதுவுமே பேசல. மாமா வேலைக்கு போறாரு, வேலைக்கு போகல, அப்பா மட்டும் விஷயம். கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணியுமே 27 கல்யாணம் பண்ணேன். 31 ஜாபே இல்லை. சும்மாவே ஏதாவது சும்மா வேலைக்கு போயிட்டு இருப்பேன், அப்பா இருப்பேன், கடை வச்சேன், ஃபெயில் ஆயிடுச்சு. அப்படிதான் போய் நினச்சி 31 நான் சொல்றேன். 31 ஏஜ் ஆயிடுச்சு. அப்போ வந்து சொல்றேன் எனக்கு வந்து வந்துடுச்சு. பாப்பா வந்து ஒரு 6 மாசம் இருக்கா. அப்போ சொல்றேன் இந்த மாதிரி நான் சேனல் ஆரம்பிச்சு சொல்றேன். ஆரம்பிச்சு வந்து இதுவே சொல்லுவேன். ஓகே ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் மீடியா போட்டு வச்சு போட்டுருந்தேன். காஃபி எடுப்பேன், போடுவேன். 100 view தான் போவோம், 50 view தான் போவோம், சரியாவே போவாது. அப்போ வந்து ஃபீல் பண்ணி சொல்லுவேன். இந்த மாதிரி சொன்னோடனே எதுவுமே பேசல. இப்போ என்ன உங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆள் இல்லையா, நான் நடிப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே நடிச்சிடலாம் சொல்லி முடிவு பண்ணேன். அப்புறம் உடனே அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போட ஆரம்பிச்சேன். ஒரு 1000 வந்துச்சு. அப்புறம் ஷார்ட்ஸ் போடலாம்னு சொன்னாங்க. ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சேன் அடுத்தது. அப்புறம் ஷார்ட் போட்டா ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோப்பே வந்து மில்லியன் போயிடுச்சு. ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஓகே இப்படிதான் இதை புதுசா போதும் புரிஞ்சிச்சு. அன்னையிலேருந்து இப்போ எனக்கு 34 ஆகுது. நான் ஆரம்பிக்கும் போது மைனஸ் ஒரு 10 lakh இருந்திருப்பேன், கடன்லாம் இருந்திருப்பேன். பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நெட் கேஷ் ஒரு கார் வாங்க 24 lakh. இதெல்லாம் என் லைஃப்ல நடந்திருக்கு. இது போக்கும் என்கிட்ட நான் வெல்த்தியா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், என் ஒய்ஃப் மட்டும்தான். எங்க அம்மாவுக்கு வந்து இப்போ அம்மா இறந்து போயிட்டாங்க. ரீசெண்டாக ஒரு 1 year ஆகுது அம்மா இறந்து போயிட்டு. ஸோ அம்மா கிட்டி ஃபெயில் ஆயிடுச்சு 2 கிட்டயுமே. ரேஸ் பண்ணிருந்தோம் அம்மாவுக்கு. இப்போ ஒரு 6 மாசம் வந்து செம்ம காசு செலவாகும். ஒரு வாரத்துக்கு 40,000 ஆகும் இப்படி பண்றதுக்கு. அப்படியே 40,000 பண்ணுவோம். ஒரு மாசத்துக்கு 2 லட்ச ரூபா செலவாகும் அம்மாவுக்கு. ஆனால் நான் அந்த இடத்துல நான் செலவு பண்ணதுல கரெக்டாக இருந்துட்டேன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல. அப்போ நான் எப்படி எங்கள் அம்மா பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா சாவ போகிறாங்க தெரிஞ்சு இப்போ வெடி பார்க்க முடியும். இப்போ வெடி தான் பார்த்துருவோம் சாவ போகிறாங்கன்னு நினச்சி. ஆனால் அப்படி வெடி பார்க்கல. இந்த 6 மாசமும் அம்மாவுக்கு ஒரு 8 lakhs செலவு பண்ணியிருப்பேன். என் ஒய்ஃப் என்கிட்ட ஒரே வார்த்தை கிடையாது.
அம்மா சொல்ல பண்ணீங்க, எவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எவ்வளோ செலவு பண்ணீங்க, உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குது, எதுவுமே கிடையாது இல்லை. அதை எனக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. சொல்ல பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் அமௌண்ட் ஏன்னா நம்ம சேனல் வச்சுருக்கோம், அமௌண்ட் வந்து தெரியும் இல்லையா, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்ததுக்கப்புறமும் அதுதான் ஒரு ரீசன் எனக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாருமே வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ப்ரோ வேலைக்கு போகட்டும் பையனை நல்லா காரில் போயிட்டு ஒரு பொண்ணு வந்து கன்சிடர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இப்போ சொல்கிறேன், எங்கள் அம்மா இல்லை ஆக்சுவலாக. எங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் இருக்க நிலைமையை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் ப்ரோ. ப்ரெக்னன்சி டைமில் 6th month ப்ரெக்னன்சி நினைக்கிறேன், பாப்பா வைப்பில் இருக்கா. ஸ்கேன் பண்ணிட்டு நாங்கள் வரோம். அப்போ டாக்டர் வந்து ஆப்பிள் சாப்பிட சொன்னாங்க. ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு 150 ரூபா ஆப்பிள் ஒரு 1 கிலோ ஆப்பிள் வரும். அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருக்கும். கடையை தாண்டி நான் வீட்டுக்கு ரீச் ஆகும் ஹாஸ்பிட்டல்லேருந்து. இந்த கடைக்கு வரும்போது எனக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா என்கிட்ட 150 ரூபாய் கிடையாது. இப்போ எனக்கு இந்த 600 ஸ்கேனர் காசு ஃப்ரெண்டு வாங்கி போட்டிருப்பேன். அப்போ இந்த கடையை தாண்டது வரைக்கும் நான் வேறு ஏதாவது பேசி சமாளிப்பேன். அவர் டைவெர்ட் பண்ணுவேன், அந்த கடையை அவர் பார்த்து கூட சொல்லுங்க, பார்த்துட்டு ஆப்பிள் கேட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கிட்ட வரும்போது தேவையில்லாமல் ஏதாவது விஷயம் பேசிட்டு பயந்துட்டே வருவான். கடையை தாண்டுற வரைக்கும் தாண்டி வந்துடும், அவர் மறந்துடுவான், பற்றி கேட்கவே மாட்டான். இவ்வளோ தூரம் அவங்க கன்சிடர் பண்ணி தான் வாங்கணும்னு எந்த விஷயமா இல்லைங்க. எல்லாம் மிச்சா வாங்கிடலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசம் ப்ரோ. எனக்கு அம்மா இல்லை, இப்போ இதெல்லாம் எல்லாமே இதுதான். நான் வந்து தேங்க்ஸ் தான் சொல்லணும் இவங்களுக்கு. பிகாஸ் நல்லா வாழ்ந்த ஒரு ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் வருஷமாகவே நாங்கள் ஸ்ட்ரகிள் தான் பண்ணோம் ஃபேமிலி. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கேட்டதுமே அதை போனஸ் கூட நான் அவங்களுக்கு ரியலாகவே நாங்கள் கொடுக்க தான் போகிறோம். ஸோ இவங்க வந்து எங்கள் ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறாங்களோ, அதாவது அவங்களோட ஃபேமிலி எப்படி பார்த்துக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்களோட ஃபேமிலியுமே பார்த்துக்கிறாங்க இப்போ வரைக்குமே. ஸோ இதுக்காக மட்டும் இல்லை, எவ்ரி மந்த் எங்கள் ஃபேமிலியை அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால வேறு யாராவது இருந்தாங்கன்னா மணி சம்பாரிச்சாலுமே அந்த அளவுக்கு கொடுக்கணும், செய்யணும், ஒய்ஃபோட குடும்பத்துக்கு வந்து செய்யணும்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் என் மாமா வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து எப்பயுமே இப்படி தான் இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க மாறவே இல்லை. இதே மாதிரி எங்கள் ஃபேமிலி மாதிரியும் என் மேலேயும் லவ்வாக இருக்காங்க. இதே மாதிரி இருந்தாலே எங்களுக்கு ஹாப்பி தான். ரொம்ப எமோஷனலாக ஆக்கிட்டாங்க இந்த சாரி ஆர் தேங்க்ஸ் செக்மெண்ட்ல. அந்த 2 பேருக்குள்ளாடி இருக்கிற அந்த இணைப்பு, அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த செக்மெண்ட்ல புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. கண்டிப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் ஜட்ஜஸ் கிட்ட நான் ஒரு விஷயத்த வந்து ரூல்ஸ் வந்து மறைச்சு வச்சிருந்தேன். என்னன்னா ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் ஒரு கப்பல் வந்து சூப்பராக விளையாடி இருந்தாங்க, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் ஒரு மார்க் போட்டு ஷோவுடைய எண்டில் எந்த கப்பலுக்கு எல்லா செக்மெண்ட்லையும் ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க அப்படின்றத ஒரு வின்னராக அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் சர்ப்ரைஸ் பண்ணும் விதமாக ஒவ்வொரு கப்பலும் நம்மளை ஆச்சரியப்படுத்தி ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் அவங்க வந்து அவங்களுடைய பெட்டர் ஆஃப் மேலே இருக்கக்கூடிய அன்பை பாசமாகவோ ஃபன்னாகவோ ரொம்ப விளையாட்டாகவோ ரொம்ப எமோஷ்னலாகவோ வந்து வெளிப்படுத்தி எங்களை வந்து ஒரு ஹாப்பி டேஸில் ஆக்கிட்டாங்க. அதனால் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆண் பாவம் கப்பல்ஸ் கொண்டாட்டம்ல வந்து நம்ம பண்ண போகிறது என்னன்னா, பிளாக் ஷீப் ஃபேமிலி அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை கிடையாது. ஆஸ் அ பிளாக் ஷீப் ஃபேமிலியா நம்மளுடைய இந்த ஃபேமிலிக்கு உங்களுடைய கையால சீர் கொடுக்கலாம். தீபாவளி சீர் வந்து முடிவு பண்ணிட்டோம். எல்லாருமே வின்னர். ஓகேவா? சூப்பர். ஆமாங்க, பிளாக் ஷீப் ஃபேமிலியுடைய சீரை ரியோ அண்ணனும் பாலுவிகா மேமும் நம்மளுடைய அவர் ஃபெல்லோ ஃபேமிலி மேட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அஸ் அ பிளாக் ஷீப் ஃபேமிலியா நம்மளுடைய ஃபெல்லோ ஃபேமிலி மேட்ஸுக்கு நம்ம வந்து தீபாவளி சீர் கொடுக்க போறோன்னு. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற கப்பல்ஸ் நீங்களும் இதை பார்த்து இன்ஸ்பைரிங் ஆகி ட்ரூ லவ்வா, ஓகேவா, ட்ரூ லவ்வா ஓகே தீபாவளிக்கு நம்மளுடைய பிளாக் ஷீப்புடைய சிறப்பு தீபாவளி ஷோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கெஸ்ட் கையால தீபாவளி சீர் வாங்கிக்கலாம். ஓகேவானே? ஆமா, ஓகேவா? வாங்க. இந்த தருணத்துல டு மை டியர் வியூவர்ஸ், அக்டோபர் 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிற ஆண் பாவம் பொல்லாதது படத்தை குறிப்பா உங்களுடைய பெட்டர் ஆஃப் கூட போய் பாத்துருங்க.
ஓகேவா சூப்பர் அண்ணா தீபாவளி இதோட முடிக்கணுமா நம்ம அப்படி கிடையாது இந்த கம்பி மத்தாப்பு கொளுத்தணும் இது தாண்ட ஒரு ஓஜி ஆங்கர் இருக்கு எக்ஸாக்ட்லி தீபாவளினா நம்ம வந்து சும்மா முடிக்க கூடாது நம்ம பிளாக் ஷீப் ஃபேமிலியா ஒண்ணா சேர்ந்து எல்லாரும் இங்க வந்துருங்க நம்ம பட்டாசு வெடிச்சு முடிக்க போறோம் ஓகேவா பட்டாசு கொண்டு வாங்க கம்பி மத்தாப்பு நிறைய பாக்கெட் வாங்கி வச்சிருக்காங்க எல்லாம் சுத்தி பட்டாசு வச்சுட்டோம் யார் பறைஞ்சதில்லை Black Sheeps ஆண்பாவம் கப்பல் கொண்டாட்டம். டைட்டில் ஸ்பான்சர் Bubble Paints. Presented by Ashwati 90s மற்றும் அடையார் ஆனந்த் பவன் Sweets and Snacks. Powered by The Legend Saravana Jewelry Padi. Nakshatra Enclave by Shanti Developers. ஆச்சி அதிரசம் மாவு. சாய்ராம் Group of Institutions மற்றும் ஆண்பாவம் பொல்லாதது அக்டோபர் 31 முதல். Associate Sponsor Hotel Park Elensa மற்றும் Creative Glass Studio.